வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD 2022 சாஃப்ட்வேரில் 3D டிராயிங் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 3D அப்படின்னாக்கா 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். இதில் நம்ம ஒரே நேரத்தில் X, Y, Z 3 வேல்யூமே நம்மளால் கொடுத்துக்க முடியும். இதே 2D அப்படின்னாக்கா X, Y அப்படின்னா Y, Z இல்லைனா X, Z அப்படிங்கிற மாதிரி 2 வேல்யூ மட்டும் தான் நம்மளால் கொடுத்துக்க முடியும். இப்போ AutoCADல 3D வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 மெத்தடு. அது ஃபஸ்ட்டு உள்ளது 3D ஒயர் ஃப்ரேம். அதாவது நீங்கள் லைனு, சர்க்கிள் இதெல்லாம் யூஸ் பண்ணி 2D டூலை யூஸ் பண்ணி ஒரு 3D ஃபார்மேட்டில் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணி 3D பார்த்துக்கிறது 3D ஒயர் ஃப்ரேம்னு அர்த்தம். தென் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து 2D ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து முதல்ல 3Dக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ உங்கள்கிட்ட 2D ட்ராயிங் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாகவே 3D மாடலிங் ட்ரா பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம AutoCAD சாஃப்ட்வேரில் போய்க்குவோம். இதில் நீங்கள் பார்த்துட்டு AutoCADோட ஃப்ரண்ட் வியூவு. நான் AutoCAD வந்து எலக்ட்ரிக்கல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் 3 டிபார்ட்மெண்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். வெறுமனே நீங்கள் AutoCAD மட்டும் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாக்கா மெக்கானிக்கல் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டு 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான இந்த டூல்ஸ் மட்டும் தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஸ்டார்டிங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது எலக்ட்ரிக்கலையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா 3 டிபார்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் பாரில் இங்கே சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஒர்க் ஸ்பேஸ் சுவிட்சு, அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் 3D மாடலிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா AutoCAD E அப்படின்னா AutoCAD எலக்ட்ரிக்கல் அர்த்தம். அண்டர் 2D டிராஃப்டிங் இதுதான் வந்துச்சு. அப்போ சுவிட்ச் மோட் நான் மாற்றிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா AutoCAD வந்து எலக்ட்ரிக்கல் உண்டான சுவிட்ச் மோடு. AutoCAD எலக்ட்ரிக்கல் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து AutoCAD எலக்ட்ரிக்கல் வந்து வந்துடுச்சு. எனக்கு இதில் வந்து இந்த ரிப்பன் டூல்ஸ்லாம் பார்க்கணும். ஹோமு, ப்ராஜெக்ட் வந்து எல்லா AutoCADலையும் காமனாக இருக்கிற மாதிரி ஸ்கிமேட்டிக்கு, பேனலு, ரிப்போர்ட்டு, இம்போர்ட் இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கலுக்குண்டான ஸ்பெஷல் டூலு. இதை யூஸ் பண்ணால் நான் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து AutoCAD இந்த 2D டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் இல்லையா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 2D அதுக்கு உண்டான AutoCAD ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு. இது இப்போ டூல்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படின்னா ஹோமு, இன்சர்ட்டு, அனோட்டேட், பேராமெட்ரிக், வியூஸு அந்த மாதிரி நீங்கள் 2D ட்ராயிங்க்கு உண்டான அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். இப்போ நம்ம வந்து 3D தான் ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்து 3D மாடலிங் அதுக்கு போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரே சாஃப்ட்வேரில் சுவிட்சிங் மூலிமா வந்து நம்மளால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து 3Dக்கு வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து 3D வந்து ட்ரா பண்ணுவோம். இப்போ இதில் வந்து இந்த டூல் பேலட் இல்லையா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து ஃபுல் வியூ கிடச்சிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இது ஹோம் டூலு, ஆட்டோமேட்டிக்காக எல்லா AutoCAD உள்ளது. இல்லை பார்த்தீங்கன்னாக்கா மாடலிங், மெஸ்ஸு, சாலிட் எடிட்டிங் மாதிரிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 2Dயில் ட்ரா பண்ணிவிட்டு அதை 3Dக்கு மாற்றோம்னாக்கா இந்த ட்ரா அண்ட் மாடிஃபை இந்த மாதிரி டூல் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் டேரெக்டாக 3Dயில் அந்த சாலிடு யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோம்னாக்கா இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சர்ஃபேஸாக வேணும் அப்படின்னாக்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். விஸ்வலைஸ் அப்படிங்கிற அந்த ரிப்பன் டேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த ஆங்கிள்லாம் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் நம்ம ட்ரா பண்ண ஆப்ஜெக்டை, அதெல்லாம் இதில் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஹோம் போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாடலிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதில் புல் டவுன் கொடுத்துருக்காங்க. அந்த புல் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே வேரியஸ் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதை வந்து நம்ம வந்து சிலிண்டர் சூஸ் பண்ணிக்குவோம். சிலிண்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் பாயிண்ட் கேட்குது, எங்கேருந்து நீங்கள் ட்ரா பண்ணுவோன்ட்டு. நான் வந்து இந்த பாயிண்ட் கொடுத்துட்டேன், சென்டர் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டைமென்ஷன் கேட்குது, எவ்வளோ ரேடியேஷன் இருக்குது. நம்ம வந்து 5 அப்படின்னு கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு கேட்குது. ஹைட் வந்து எனக்கு வந்து 1 போதும், என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
ஒரு சிலிண்டர் வந்து ட்ரா ஆகிருக்கு. இப்போ இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்கள் மவுஸில் சென்டர் கீ அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கிட்ட மூவ் பண்ணிங்கனாக்கா ட்ராக் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் வேணுனாக்கா கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸில் அந்த சென்டர் கீனா அந்த ஸ்க்ரோல் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணால் ஒரு பட்டன் மாதிரி ஒர்க் ஆகும். அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் காட்டும். உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ டாப்பில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து இந்த ஹோம் பட்டனில் பார்த்தீங்கன்னாக்கா வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2D ஃப்ரேம் இருக்குது. அதை புல் டவுன் பண்ணினாக்கா அதில் வேரியஸ் டைப் காட்டும். அது வந்து ரியலிஸ்டிக், அது வந்து இந்த மாடலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி அப்டேட் பண்ணி பாருங்கள். 3D வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் வந்து 2D ஒயர் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து அந்த ரியலிஸ்டிக் மாற்றதுக்கப்புறம் 3D ஆப்ஜெக்டாக உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இந்த 2D ஒயரிங்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த ரவுண்டு அந்த லைன்லாம் வந்துச்சுல, அந்த லைன் தெரியாது உங்களுக்கு. இந்த டாப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து சென்டரில் இன்னொரு பீம் மாதிரி எனக்கு வேணும், இதே மாதிரி ரவுண்ட் சர்க்கிளில் ஒரு பீம் வேணும் அப்படின்னாக்கா அப்போ சிலிண்டரை திரும்ப நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சென்டர் பாயிண்ட் கேட்குது. இந்த ஹோல் ஏற்கனவே ட்ராப் பண்ணிடணும் இல்லையா, அந்த டயக்ராம் அந்த ஆப்ஜெக்ட்லேயே சென்டர் பாயிண்ட்டே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து டைமென்ஷன் கேட்குது. டைமென்ஷன் நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் கேட்குது. ஹைட் வந்து நான் வந்து ஒரு 5 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பீம் வந்து சென்டரில் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ டாப்பில் இருக்கிறது நம்ம பளிச்சுன்னு தெரியல. இப்போ ஷிஃப்ட் கீ அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மவுஸில் சென்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீம் தெரியும். ஓகே, இப்போ நான் அந்த பீம் வந்து கார்னர் ஸ்பேஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அந்த பீம் வந்து எனக்கு வந்து கார்னர் ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டேன். இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்துறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்கிள் பீமில் அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே எனக்கு வேணும் அப்படின்னாக்கா ஹோம்ங்கிற அந்த ரிப்பன் டேப்பில் மாடிஃபை அப்படிங்கிற டூலில் போலார் அரே இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஆப்ஜெக்ட் கேட்குது, இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நான் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எதை பேஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட் கேட்குது, நான் இந்த சர்க்கிள் இது சென்டர் பாயிண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பீம் வந்து எல்லா அந்த சிலிண்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இதை வந்து எந்தெந்த ஆங்கிள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. 1 by 1 நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து க்யூப்னு சொல்லுவாங்க. இந்த க்யூபை யூஸ் பண்ணி கூட நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். க்யூபு கிட்ட கொண்டு போனாலே கர்சரை மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோம் பட்டன் மாதிரி காமிக்க இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதை ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா பேரலல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணினாக்கா பேரலல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும் உங்களுக்கு. ரைட் கிளிக் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் வியூனாக்கா பெர்ஸ்பெக்டிவ் வியூ உங்களுக்கு காட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேரலல் அந்த எங்கேயே வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வியூ வேணுனாக்கா அதில் டாப்பை ப்ரெஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து டாப் வியூ கிடச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ வேணும் அப்படின்னாக்கா அந்த டாப்புக்கும் பாட்டமில் இருக்கு இல்லையா, சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியும். அதில் வந்து நீங்கள் வந்து கர்சரை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ தெரியும். இதுதான் ஃப்ரண்ட் வியூவு. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இருக்க ஃப்ரண்ட் வியூவுக்கு மேலே டாப் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் திரும்ப பழைய படிக்கும் டாப் வியூக்கே போயிடும். இப்போ டாப் வியூவில் இருக்குது. இப்போ அந்த டாப் வியூக்கு மேலே டாப்பில் ஒரு பாயிண்ட் மாதிரி இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கனாக்கா
உங்களுக்கு வந்து பேக் வியூ போய்டும். திரும்ப பாட்டம் வியூனாக்கா பேக் வியூக்கும் டாப்பில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து டாப் வியூ வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து டாப் வியூ போயிட்டேன். இப்போ சைடு வியூ வேணும். சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் வியூ வேணுனாக்கா அந்த டாப்புங்கிற அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரைட் வியூ காமிக்கும். இது வந்து ரைட் சைடு வியூவு. திரும்ப டாப்புக்கு போயிட்டேன். இதை நீங்கள் வந்து டைரக்ஷன்ஸ் கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரணுன்னாக்கா ரொட்டேட்டிங் ஆகும் இல்லையா, எப்பவுமே அந்த டாப் சைடில் நார்த்துன்னு இருக்கணும். இதுதான் வந்து கரெக்ட் வியூஸு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து லெஃப்ட் வியூ வேணும் அப்படின்னாக்கா டபிள்யூக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், டாப்புக்கும் டபிள்யூக்கும் இருக்கும். அதுக்கு சென்ட் அந்த இதை பாயிண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் வியூ கிடச்சிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட்டு, டாப் அண்ட் பாட்டம்ங்கிற மாதிரி ஒரு 6 வியூ வந்து நம்மளோட வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இது நார்மல் வியூவு. இப்போ உங்களுக்கு வந்து ஐசோமெட்ரிக் வியூ வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் உள்ள ஐசோமெட்ரிக் வேணும்னாக்கா வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த டாப்பு அந்த பாக்ஸ்லேயே பாருங்கள், கியூப் பாக்ஸ்லேயே வச்சுட்டு இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஐசோமெட்ரிக் வியூ உங்களுக்கு கிடச்சிடும். இதுதான் இந்த வியூக்கு பேர் வந்து ஐசோமெட்ரிக் வியூ சொல்லுவாங்க. இது வந்து வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் உண்டானது. இப்போ எனக்கு சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னால் நான் கீழே ப்ரெஸ் பண்ணிட்டேன், சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து ஈஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டானது ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த வியூ கிடச்சிருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ எனக்கு நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் வேணும் அப்படின்னாக்கா க்யூப்பில் அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், கிடச்சிருச்சு. இப்போ டாப் வியூ தலைகீழ இருக்குது டயக்ராமு. இப்போ நம்ம கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்து க்யூபை நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட வியூ பார்க்கலாம். மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 வியூ. ஐசோமெட்ரிக் வந்து 4 இருக்கும், 4 வியூஸ் இருக்கும் ஐசோமெட்ரிக். நார்மல் வியூஸ் வந்து 6 இருக்கும். டோட்டலாக வந்து 10 வியூஸ் இருக்கும். இந்த மாதிரி க்யூபை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு என்ன மெத்தட்ஸில் வந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே விஸ்வலைஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிப்பன் டாப்புக்கு போயிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நேம்டு வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓல்டர் விஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேம்டு வியூவுக்கு பதிலாக வெறுமனே வந்து வியூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இந்த WDன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரீஸ்டோர் வியூன்ட்டு, அதை நீங்கள் புல் டவுன் பண்ணினாக்கா அதில் இந்த 10 கொடுத்துருங்க. டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஐசோமெட்ரிக் 4 இருக்குது. சவுத்து வெஸ்ட்டு, சவுத்து ஈஸ்ட்டு, நார்த்து ஈஸ்ட்டு, நார்த்து வெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாட்டம் வேணாக்கா பாட்டம் கிளிக் பண்ணினாக்கா பாட்டம் வியூ போயிடும். பாட்டம் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பில்லர் உங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே டாப் வச்சுட்டிங்கனாக்கா டாப்பில் வந்து அந்த பில்லர் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிடுச்சு. ரைட் மூமெண்ட்டு, ஃப்ரண்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு, சவுத்து ஈஸ்ட்டு, நார்த்து ஈஸ்ட்டு, நார்த்து வெஸ்ட்டு, இந்த மாதிரி வெவ்வேறு டைரக்ஷனில் பார்த்துக்கலாம். வேறு என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வியூ மேனேஜர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதன் மூலிமாவும் நீங்கள் டைரக்ஷன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாட்டம் வேணுன்னா பாட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு செட் கரண்ட் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். இல்லை டேரெக்டாக கூட நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த வியூக்கு போயிடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இங்கேருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா வியூ மேனேஜரு, இந்த மேலே இருக்குல்லையா அதை புல் டவுன் பண்ணி அதுலேயும் பாட்டமில் இருக்காங்க வியூ மேனேஜர் அந்த ஆப்ஷன் டூல்ஸ் வந்து அதன் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா ஃப்ரண்ட் செலக்ட் பண்ணிட்டு செட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ கிடச்சிடும்.
இந்த வியூ மேனேஜர் அந்த டூலை இதன் மூலியமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னாக்கா கமாண்ட் விண்டோவில் வி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரை ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த வியூ மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வேணும் அப்படின்னாக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு செட் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தனாலே அப்ளை ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வெவ்வேறு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்மளால் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.